ஹோண்டா ஆக்டிவா பைக் வச்சிருக்கிற ஒவ்வொரு நண்பர்களும் இந்த பதிவை கவனிங்க. இந்த பைக்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சைலன்சர் போல்ட் கட் ஆயிட்டுங்க. இந்த போல்ட்டை எப்படி நம்ம எடுக்க போறோம் அப்படிங்கறது இந்த பதிவு. இந்த போல்ட் தான் இப்ப நான் காட்டுறேன் இல்லையா, இந்த போல்ட் கட் ஆயிட்டுங்க. பொதுவா இந்த மாதிரி ஸ்கூட்டில எல்லாம் வெல்டிங் பண்ணும்போது வெல்டிங்கான எர்த்தை என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல வெல்டிங் பண்றோமோ அதுக்கு பக்கத்திலே போடணும். ஒருவேளை நீங்க வேற ஒரு இடத்துல எர்த்த போட்டுட்டு வேற ஒரு இடத்துல வெல்டிங் பண்றீங்க பைக்ல அப்படின்னா நடுவில் இருக்கக்கூடிய ஒயரிங் ஷார்ட் சர்க்யூட் ஆக வாய்ப்பு இருக்கு. முக்கியமா என்ன பண்ணணும், இந்த ஸ்பார்க் பிளக் இருக்குல்ல, இதையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. வண்டியில இருக்கக்கூடிய சாவியை ஆஃப் பண்ணிடுங்க. இப்ப நான் எப்படி வெல்டிங் பண்றேன் பாருங்க. வெல்டிங் ராடை ஷார்ட்டா வச்சுக்கோங்க. நிறைய நண்பர்கள் லெங்தா வச்சுட்டு ட்ரை பண்றீங்க. இந்த மாதிரி வெல்டிங்கை ஷார்ட்டா வச்சுக்கும் போது ஈஸியா வெல்டிங் பண்ணி நம்ம எடுக்க முடியும். இப்ப நான் மேல ஒரு டீ ராடை கொஞ்சம் கொஞ்சமா வெல்டிங் பண்ணி மேல எடுத்துட்டு இப்ப என்ன பண்றேன், மேல ஒரு டீ ராடை வெல்டிங் பண்ணி இப்ப நான் அதை கழட்டுறேன். இப்ப பொறுமையா நம்ம தட்டி கழட்டணுங்க. ரொம்ப வேகமா தட்டினீங்கன்னா பாடி கூட கிராக் ஆயிடும். சோ பொறுமையா தட்டணும். தட்டி தட்டி லூஸ் பண்ணி பொறுமையா நம்ம இப்ப கழட்டணும். இப்ப நான் கழட்டி எடுத்துட்டேன் பாருங்க. சோ இந்த மாதிரி தான் கழட்டணும். நம்ம பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம பேஜை. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நன்றி.